இப்போ குலோப் ஜாம் எப்படி செய்யுது சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு குலோப் ஜாம் பேக்கெட் எடுத்துக்கலாம். அதை பிரித்து ஒரு பிளேட்டில், அகலமான பிளேட்டில் கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை மிருதுவாக பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ரவுண்டாக நல்லா பிசைஞ்சு ஓரமாக ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே ஜீரா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கலாம். ஜீராவுக்கு 3 கப்பு சர்க்கரை, 3 கப்பு தண்ணி ஊற்றலாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் ஜீரா நல்லாயிருக்கும். அதை 3 கப்பு ஊற்றிட்டு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் நல்லா சின்ன சின்ன ரவுண்டாக நல்லா சாஃப்டாக எண்ணெய் கையில் தடவிக்கிட்டு, எண்ணெயோ நெய்யோ ரெண்டுத்தில் எது வேணால் தடவலாம். எண்ணெய் தடவிக்கிட்டு நல்லா சின்ன சின்னதாக ரவுண்ட் பண்ணி பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்குள்ளே ஜீரா தண்ணி நல்லா கொதிச்சிரும். அது ஏலக்காய் 3 எடுத்து நல்லா தட்டி வச்சுட்டு அதை ஜீராவோட ஆட் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ரவுண்டெல்லாம் எடுத்து போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நல்லா பொன்னிறமாகிடும். பண்ண பிறகு நம்ம அந்த ஜீராவில் நம்ம இந்த குலோப் ஜாமுனை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஊறிடும். ஊறின பிறகு நம்ம ஒரு கிண்ணத்தில் சர்வ் பண்ண வேண்டியதாக சுவையான குலோப் ஜாமுன் ரெடி. சாஃப்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். இது பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.